சார் தான் சொன்னாங்க, இல்லை சார் நான் ஒன்று பண்ணுறேன் சார் பண்ணுங்க சார். இப்படி நான் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஸ்பாட்ல நான் கம்ஃபர்டபுள் ஆகணும்னு பிளான் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் தான் வச்சேன். ஓகே, ஒன்னே ஃபைட் சீன் தான். பிளட்ல இருக்கு, ஊரும் பிளட். ஷார்ட் வச்சோன்னே இந்த புருவம் மேலே போயிடும் சல்லுன்னு. நான் சொல்லிவிடுவேன், இந்த புருவத்தை தூக்கணும் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீன் வச்சிருந்தார், இமோஷன்ஸ் காட்ட வேண்டிய சீன் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டேன். ரூமில் போய் யோசனை பண்ணது நல்லா வரல, என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தால் கருத்து சொல்லிடணும் இல்லையா. நேரம் வந்த இந்த மாதிரி இந்த ரீடேக் பண்ணலாம் சார். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட எப்படி படத்துல 2 ரொமான்ஸ் பண்ணிருக்காரு, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஹீரோயினோட ஒரு ரொமான்ஸ், உங்க கூட ஒரு ரொமான்ஸ். ஏன் ரொமான்ஸ் வேற, அந்த ஹீரோயின் கூட தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் அங்கே ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டேன். தோஸ்து படம் அப்போ வந்து கிளாப் அடிக்கிறதுல ஒரு பிரச்சனை, கையெல்லாம் நடுங்குது எனக்கு. எப்படின்னா அடிக்கிறோம், அப்போ கிளாப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு கிளாப் அடிக்கும்போது சார் இருந்தார், ஆடிச்சு உட்காந்துட்டேன். அங்கே எல்லாம் சிரிக்கிறது கத்துறாங்க, என்னன்னு பார்த்தா அவங்க சார் நம்ம திரும்பி நிற்கிறாரு. விஜயகாந்தோட சன், நண்பரோட மகன் வந்து பெரிய உச்சத்தை அடையணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை இந்த படத்துல எவ்ரி மூமெண்ட் வாட் இட் டஸ் ஐ கீப் வாட்சிங் ஹிம். நம்ம நினைச்சது நடிக்கிற நம்ம கேரக்டர் அப்படியே பண்ணிட்டாங்கன்னா சூப்பர், அதே அடிச்சிடும். அதில் ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் சில குழப்பங்கள் வந்துடும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ஒன்று நினைச்சதான் அந்த கொம்புசி, அது எனக்கு திருப்தியாக நிறைவாக இருக்கு. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சினிமா ஐடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடன் சொல்லிட்டு கான்வர்சேஷன் முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் விகடன் சார் வணக்கம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை பத்தி சொல்லி ஆகணும். இயக்குனர் பொன்ராம் அப்படிங்கிற வார்த்தை கேட்டா எல்லாரும் கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்கு. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி, தேங்க்யூ. அண்ட் மெயினா எனக்கு படத்துல பாத்தீங்கன்னா ஜான்ரா ஷிஃப்ட், எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்டும் படத்துல இருக்கு. மெயினா சரத் சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கலர் ட்ரெஸ் மெட்டஃபர் முதற்கொண்டு ஃபுல் கேரக்டர் ஒயிட் ஷர்ட்ல வராரு. ஆனா ஒரே ஒரு சீன்ல மட்டும் பிளாஷ்பேக்னு நினைக்கிறேன், ரெட் கலர் ஷர்ட்ல வராரு. அதே சின்ராஸ் புல்லட் எடுத்துட்டு வந்தாரு. அந்த பழைய ரெம்பரன்ஸ், அதே புல்லட், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ மெட்டஃபரிக்கலா இந்த படத்தை கொண்டு வந்து சரத் சார்ட்ட படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஹவு டு யூ ஃபீல் அஸ் எ டைரக்டர்? ரொம்ப ஹாப்பியா இந்த படத்தை பண்ணும்போது சரத் சார் உள்ள வந்ததுக்கப்புறம். ஆனால் அந்த படம் வந்து நான் பண்ணும்போதே வந்து 2 கேரக்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது. சண்முக பாண்டியன், சரத் சார் வந்து கதை படும்போதே இந்த ரொக்கப்புலிங் கேரக்டர் வந்து எனக்கு ஊரில் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. ரொக்கப்புலிங் கேட்கும்போதே எனக்கு வந்து சரத் சார் மைண்டில் வரும், அப்புறம் வடிவேல் என்ன மைண்ட் வரும். சாரோடைய விஷயம் அவ்வளோ ஹியூமர் இருக்கு. நீ இப்போ பேசும்போது தெரியும் அவ்வளோ ஹியூமர் அடிப்பாரு. ஆனால் படங்களை பார்த்தா ஒரு நல்ல முறுக்கலா தான் இருப்பார். அப்படி எனக்கே பயமா இருக்கும் ஒர்க் பண்ண போறேன். ஆனா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு ஒரு குழந்தையோட வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு குழந்தை மனசு, நல்ல மனசு. மெயினா இந்த யூ ஜென்ரேஷனை கேட்ச் பண்ண முடியுதுன்னா அது நல்ல மனசு வேணும், நல்ல எண்ணங்கள் வேணும். இருந்தால் தான் நீங்கள் ஜென்ரேஷனை பிடிக்க முடியும். இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லாம் பிடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி சார் எத்தனையோ ஜென்ரேஷன் பார்த்தாலும் அவரோட ஒர்க் பண்ணும்போது நான் அந்த கேரக்டர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னா சத்தியமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற திருப்தி சாரோட ஒர்க் பண்ணும்போது இருக்கு. ஒவ்வொரு படத்தை நீங்கள் பிக் பண்ணும்போதும் அந்த படத்தில் சரத் சார் பிக் பண்ணாருன்னா அந்த படத்தில் கண்டிப்பாக விஷயம் இருக்கு. அது ஆடியன்ஸாக போய் தியேட்டருக்குள்ள எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமா இருக்கு. எனக்கு இங்கே தான் ஆச்சரியமா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி படம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் த்ரில்லர் ஆடியன்ஸ் இல்லை பரம்பொருள் எடுத்துட்டா அந்த மாதிரியான படங்களும் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டா போய் இருக்க ஜென்சியராக்கு ஏற்ற மாதிரி டியூட் மாதிரி படங்கள். உங்களோட கதை தேர்வுலேயே நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கேப்டன் சார்ட்ட இருந்து ஒரு நட்புல இருந்து இந்த விஷயம் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கா. இந்த புது டைரக்டரை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி புது டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து விஜயகாந்த் சார் நானும் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு மார்க்கெட்டபிள் டைரக்டர் யார் இருக்காங்க அவங்களை பிடிச்சி படம் பண்ணுவோன்றதே கிடையாது. இப்போ தான் புதுசாக எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணுறான். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து புலனர் சாரை வந்து செல்வமணின்னு ஒரு டிஎஃப்டியிலேருந்து வந்தவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தைரியம் வேணுதுக்கு, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாமல் செலக்ட் பண்ணுறாங்கன்னா. நியூ டைரக்டர்ஸ், நியூ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் முதலேருந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணியிருக்கேன். மற்றவங்க நிறைய பேர் வந்து மார்க்கெட்டபிளாக இருந்தால் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்தா நான் வந்து
யுவனே இந்த படம் மியூசிக் டைரக்டர் யுவனே எனக்கு வந்து சொல்லும் போது அரவிந்தனுக்கு முத மியூசிக் போட்டது இவர் சார் சரி. அப்போ வந்து நம்ம வந்து சொன்னா கேட்குற அளவில் இருக்கும் போது அப்படியா இல்லையா இன்னைக்கு இருக்கிறவங்க யாரையும் போட்டுடலாமே அப்படி ஸ்கிப் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்படி சொல்லலை. இவன் தானே சரி போடுவோம், இல்லை எனக்கு மியூசிக் புதுசாக வந்துச்சா பார்த்துருவோம். ஆர்டி இது நம்ம ராண்டி கேமராமேன் அதெல்லாம் அரவிந்த் தான் முதல் படம் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நியூ டெக்னீஷியன்ஸ் வந்து கொண்டு வரல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அதே மாதிரி தான் போர்ட்டலில் விக்னேஷ் ராஜா, அப்புறம் அரவிந்த் ராஜன் பரம்பொருள், அப்புறம் டியூடில் வந்து கீர்த்தி கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ எல்லாமே ஒன்று ரெலவெண்ட்டாக இருப்போம். அவங்களுடைய நியூ தாட், அவங்களுடைய புது எண்ணங்கள், இன்றைக்கி இருக்கிற க்ரௌடு அவங்க என்ன ரசிக்கிறாங்க இது அவங்களுக்கு தான் தெரியுது இல்லையா. நம்ம வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் வந்தால் கூட இப்போ கிட்ஸு சில வார்த்தைகளே ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்கன்னு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து வரும்போது அவங்களோட ரெலவெண்ட் ஆகும்ல. நான் காஞ்சனா பண்ணேன், நிறைய இடத்துல கிராமத்தில் போட பிறகு அந்த படம் முடியும். காஞ்சனா அங்கிள் தான். ஸோ அந்த லாரன்ஸுக்கு இருக்கிற ஆடியன்ஸு நமக்கு வந்துடுறான். வாரிசு பொண்ணு விஜயோட ஆடியன்ஸு என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொல்லுது இல்லையா. ஸோ தட் வே யூ ஆல்வேஸ் ரெலவெண்ட். ரெண்டாவது, நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா அதுக்கு வந்து காரணம் இல்லாமல் நடிக்க மாட்டேன். நான் வந்து டெய்லி எப்படி பார்த்தா சரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நடிச்சிட்டோம் சும்மா டெய்லி ஒரு பொழுதுபோக்காக பணம் வருது, எக்கனாமிக் க்ரோத்து, டெய்லி இவ்வளோ பணம் வாங்கிட்டு எவ்வளோ என்ன படம் வந்தாலும் நடிப்போம். என்னங்க யாருக்கு அப்பா இன்னைக்கு, யாருக்கு தாத்தா இன்னைக்கு இப்படி சொல்லி நடித்தேன். அதில் ஒரு வேல்யூ எனக்கு தெரியல. தட்ஸ் நோ வேல்யூ ஆட் டு மை பேஷன். அதனால் ஒரு கதை கேட்பேன். கதையில் வந்து அந்த கதையில் முக்கியத்துவமாக இருக்கணும். இந்த சப்ஜெக்டில் அவர் இருந்தால் தான் அப்படின்ற ஒரு வண்ணம், சரத்குமார் நடித்தா தான் நல்லா இருக்கும்ன்றது வந்தால் தான் அந்த படத்தில் நடிக்கிறேன். ஸோ அப்படி செலக்ட் பண்ண படம் தான் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கு. ஸோ தட் ஹஸ் ஒர்க். எல்லா படம் ஒர்க் ஆகும்னு சொல்லுவோம், அது எல்லாம் ஒர்க் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் சரத்குமார் சார் படத்தில் நடிக்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும், ஒன்றும் இல்லாமல் நடிச்சிருக்க மாட்டாருன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியதுக்கு வந்து ஆடியன்ஸு என்னை வரவேற்றதுக்கு நன்றி. அப்பாவோட ஒர்க் பண்ண நண்பரோட ஒர்க் பண்ணதும் இன்னைக்கு பையனோட ஒர்க் பண்ணுறப்போ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும் இல்லையா. அந்த கனெக்ஷன் வாஸ் அதுதான் எங்கள் படத்துக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் யூஎஸ்பிஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் விட்டு ஜென்ரேஷன் நீங்கள் வந்து இருக்கும்போது அந்த நட்பு தொடர்கிறதுன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா. ஸோ தட் ஆர் ஸ்டில் எனக்கு என்னென்னா ஐ எம் லிவிங் வித் விஜயகாந்த் ஃபீலிங்கில் தான் இருக்கேன். அண்ட் எனக்கு என்னென்னா விஜயகாந்தோட சன், என் நண்பரோட மகன் வந்து பெரிய உச்சத்தை அடையணும்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை இந்த படத்தில் எவ்ரி மூமெண்ட் வாட் இட் டஸ் ஐ கீப் வாட்சிங் ஹிம். நான் இது பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் நான். ஸோ ஐ வாண்ட் டு சக்சீட். அதனால் ஹி ஹஸ் டன் வெல். அந்த எண்ணம் இருந்ததுனால இந்த பாண்டிங் இந்த படத்தில் வந்து நம்ம தாத்தாவா கூட்டனா கிட்டனா ஒன்றுமே தெரியாது, ரெண்டு பேரும் பாண்ட் பண்ணுறோம். அந்த பாண்ட் வாஸ் நேச்சுரல், இட் ரிஃப்ளெக்டட் இந்த ஃபிலிம். ட்ரெய்லர்லயே அந்த கெமிஸ்ட்ரி தெரிஞ்சது. ஐ மீன் டீசர்ல எஸ்பெஷலி அந்த ஃபோர்த் சீன்ல வந்து ரொம்ப போய் ஐயா நீங்க கொடுத்த சின்ன சின்ன ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன உடனே இவர் சொல்ல நான் அப்படி பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எல்லாரும் கொடுத்து வாங்குற மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இட் வாஸ் ஆல் ஹேப்பனிங். இது வந்து அங்கே வந்து அந்த சப்ஜெக்டில் இறங்கிட்டோம். இவர் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் அது உணர்ந்து இதுல இருந்தா இப்படிலாம் பிஹேவ் பண்ணா இந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுன்றத வாங்கிட்டோம். மன்னிச்சுக்கணும் சார். அந்த சீன் எடுக்கும்போது நான் வந்து கோர்ட்ல என்ட்ரி ரொக்கப்புள்ளி அப்படி இந்த மாசத்தா வச்சிருந்தேன். சார் தான் சொன்னாங்க, இல்ல சார் நான் ஒன்று பண்றேன் சார், பண்ணுங்க சார். இப்படி நான் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. இல்ல அந்த சீனே ஒரு மாதிரி ரொம்ப அது வந்து சார் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. ஸோ நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது அதுதான் நான் சந்தோஷப்படுறது. நான் யோசிக்கிற மாதிரியும் யோசிக்கணும், அதை காமெடியை இன்னும் ஒரு 90% 100% அப்படி கொண்டு போகிற மாதிரி நமக்கு வேணுங்கிறது தான் இருக்கும். அது ரெண்டு பேருமே சிறப்பாக செஞ்சாங்க. அது அப்கோர்ஸ் சாரோட மாயி படத்துல இருந்தே அந்த அந்த ஹியூமர் இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர். அது ஒரு வெகு சில சீனியர் ஆக்டர்கிட்ட நம்ம அதை டீட்டெயில் நோட் பண்ணுவோம். அதை ரொம்ப அழகா சார் அதை பிளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசம். அண்ட் பாண்டின்ற கதாபாத்திரம் பேர்லையும் படத்துலையும் அதே பாண்டின்னு வந்தாச்சு. எஸ்பெஷலி சீனியர் ஆக்டர், சீனியர் டைரக்டர்ஸ் இவங்க கொடுக்குற இன்புட், அதை தாண்டி ஒரு லெகசின்ற ஒரு ப்ரெஷர், அதெல்லாம் தாண்டி எனக்கு இங்கே பார்த்தது ஒரு பாண்டியா மட்டும்தான் தெரிஞ்சுங்க. இதுக்கான மெனக்கடல் பற்றி சொல்லுங்க. இதுக்கு மெனக்கடல் நான் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு பிளாங்க் பேப்பரை சார் கிட்ட போனேன். அவர் என்ன வேணுமோ அதை என்கிட்ட சொன்னார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, சார் நான் எத்தனை ரீடேக் வேணால் பண்ண ரெடி, எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் இப்போ ரிஹர்சலுக்கு வர சொன்னாலும் நான் ரெடி, உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஷார்ட் ஓகே பண்ணுங்க சார் அப்படின்னு நான் இதை பர்சனலாக கேட்டுக்கிட்டேன். பட் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது சரத் சார் சுற்றி அவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய க்ரூ இருக்குது, இவங்களுக்கு நடுவில் நான் போய் நான் ஒர்க் பண்ணுறேன், ரீடேக் நிறைய வாங்கிடக்கூடாது, என்னால் இவங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி போனேன். பட் எனக்கு என்டையர் க்ரூவே வந்து தே சப்போர்ட்டட்.
இப்போ நான் நிறைய ரீடேக் வாங்கினாலும் சரி, வேற யாரும் நிறைய ரீடேக் வாங்கினாலும் சரி, யாருமே மூஞ்சி சுழிச்சிக்கல, மூஞ்சி காட்டல, எல்லாரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுல இருந்தாங்க. இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. ஓகே. ஸோ எங்களுக்கு டே ஒன்ல இருந்து அந்த பாண்ட் கிரியேட் ஆனால தான் நீங்க சொல்ற அந்த ட்ரெய்லர்ல தெரியுது, டீசர்ல தெரியுதுன்றது, அதனால தான் எங்களுக்கு அது வந்து மெயினாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுதான் நான் பார்க்குறேன். ட்ரெய்லரில் வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டி இருந்தது. இங்கே வந்து எனக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்டருக்கான ஸ்டேஜிங் ப்ராசஸை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லேருந்து உங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா பில்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன்ஸ்லாம் ஒன்று பார்க்குற ஃபீல் இருந்தது. அந்த எக்ஸிக்யூஷன் எப்படி இருந்தது, எஸ்பெஷலி பர்ஃபார்மிங் இன் ஆக்ஷன் சீக்வன்ஸ்? ஏன்னா அப்பா வந்து இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் கேப்டன் அவர்கள் அடையாளம். அந்த பொறுப்பு எடுத்துகிட்டது எப்படி இருக்கு? ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எனக்கு சார் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பாட்ல நான் கம்ஃபர்டபுள் ஆகணும்னு பிளான் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் தான் வச்சார். ஓகே. ஒன்னே ஃபைட் சீன் தான். பிளட்ல இருக்கு, ஊரும் பிளட். ஆமா, ஊரும் பிளட் தான். ஊரும் பிளட் தான். என்ன பிளட்ல என்ன இருக்கோ முதல்ல செஞ்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க நம்மளோட ஒர்க் பண்ணுறது ஜாலியாகிடணும். ஃபர்ஸ்ட் இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சிடணும். நம்மளோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு எது நல்லா வரும் அதை முதல்ல கொடுத்துட்டோம்னா நம்ம கூட ஒரு ஜெல் ஆயிடுவாங்க, கஷ்டமே இல்லாமல் போயிடும். அவர் சொன்ன மாதிரி நிறைய டேக்ஸ்லாம் போகும்போது நாங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா ஒரு ஸ்டேஜில். அப்போ நிறைய டேக்ஸ் போகுதுன்னா இன்னும் நல்லா வரப்போகுதுன்ட்டு நாங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆனால் இன்னும் நிறைய டேக் தான் போகும். அதை கண்டுக்காமட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும். சில நேரம் எல்லாருக்குமே மாட்டோம். நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றே ஒன்று இந்த இடத்துல அவர் சொன்னது ஒத்த கருத்தில் எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீன் வச்சுருந்தார். வந்து முதல்ல வந்து வரும், டைலாக் பேசணும், டிஃப்ரெண்ட் மாடுலேஷன், டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் காட்ட வேண்டிய சீன் பண்ணிவிட்டு போயிட்டு ரூம் போயிட்டேன். போயிட்டு ரூமில் போய் யோசனை பண்ணேன், அது நல்லா வரல, இது என்ன பண்ணலாம், போயிட்டு பொன்ராம்கிட்ட சொல்லிடணும். அது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் டிஃபிகல்ட் சீன்னா டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ். அப்போ இப்படி யோசனை பண்ணிட்டே போனேன், என்ன பண்ணுறது. திரும்பி போயிட்டு 1 full day அந்த செட்டெல்லாம் வந்து உடச்சி கிடச்சி எடுத்த பிறகு திருப்பி அங்கே போயிட்டு இதை எடுக்கணும், ரீடேக் பண்ணணும்னு சொன்னால் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பக்கம் இருந்தால் கருத்து சொல்லணும் இல்லையா. நேரம் வந்த இந்த மாதிரி இந்த ரீடேக் பண்ணலாம் சார், அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட எப்படி நாங்க 2 தப்பு பண்ணி இருந்தவர்ல எங்க சைடு 2-3 தப்பு எடுத்துருக்காங்க. கரெக்டா அவர் கேட்டது வந்து நல்லதா போச்சு. நாங்கள் ஆல்ரெடி நான் கேட்கறது வந்து அவனு ஒரே நேரத்தில் அதான் ஒற்ற கருத்துன்ற சொல்றது. ஸோ ஒரு விஷயத்த திருப்தி இல்லாமல் பண்ணிடக்கூடாது, திரும்பி எடுக்க முடியாது. ஸோ அந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒர்க் பண்ணுறதுனால அதில் வந்து சார் சொன்ன மாதிரி 2-3 வேரியேஷன் இருக்கும். ஒரு கத்தா சண்டீர் மாதிரி வரணும், அப்புறம் எமோஷனல் அதில் சொல்லணும், கோவப்படணும், சிரிக்க வைக்கணும், இப்படி எல்லாம் ஒரே சீனில் இருக்கும். அப்போ முதல் நாளே அதை கொடுத்துட்டோம். அது லொக்கேஷன் பேஸ் பண்ணி இருந்தனால வேற வழி இல்லாமல் அதை போக வேண்டியதாக போச்சு. அப்படி ஹெவி கொடுக்க மாட்டேன் வழக்கமா. அன்னைக்கு எடுக்க வேண்டிய சூழல் வந்தனால இருந்தால் சார் மறுநாள் வந்து நான் நடிக்கிறேன்ட்டாங்க. திருப்பி நாங்கள் எங்க தப்பும் கொஞ்சம் இருந்துச்சு, வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தோம். அதையும் சேர்த்து எடுத்து சரி பண்ணிக்கிட்டோம். ப்ரொடியூசர் சைட்லையும் பார்க்கணும். ஏன்னா நேற்று எடுத்து மறுபடியும் எடுத்துட்டு இருக்கீங்க கேட்டாலும் கேட்டுருவாங்கல்ல, அதனால் வேணாங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிடலாம், இல்லை பரவாயில்ல சார் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் சார்னு சொல்லியிருக்கலாம் டேரக்டர் எல்லாம் சொல்ல. ஈ ஆல்சோ ஃபெல்ட் இட் ஷுட் பி டன் அகேன். அதெல்லாம் பெரிய, ஏன்னா படத்தில் மெனக்கட்டு உண்மையாக நம்ம மைண்டுக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆனதான் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கொம்பு சீவின்னு இருக்குல்ல சார், அந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன கொம்பு சீவி விட்ட பாய மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கொம்பு சீவியே இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆன ஃபீல் இருந்தது ட்ரைலர் அண்ட் டீசர் பார்த்தப்போ. ஓரளவுக்கு அது எனக்கு ஆல்மோஸ்ட் இது மட்டும் இல்ல, அங்கிருந்து இங்க வந்திருக்கும், இங்கிருந்து அங்க போயிருக்கும். ஆமா, இப்ப நான் தான் சீவர் ஆக்சுவலா. ஸோ எல்லாமே அந்த கொம்பு சீவிங்கிற கேரக்டர் வந்து எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறதா காமனான பேரு தான். ஸோ உங்களை ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நம்மளே நம்மளை கொம்பு சீவிக்குவோம், நம்மளே நம்மளை உசுப்பதிக்குவோம், நாமளே நாம இது பண்ணுவோம், எல்லாமே பொதுவான போத்தினாலும் இந்த கேரக்டர். சண்முக பாண்டியனை சாய்ஸா வச்சதுக்கான காரணம் என்ன? அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ரிசம்பிளன்ஸா நான் கதாபாத்திரம் எழுதுனதோட கனெக்ட் ஆச்சு? ரெண்டாவது, கேப்டன் அவர்களோட எல்லாரும் இன்ஸ்பயர் தான் வந்திருப்போம் அஸ் அ ஃபேன் பாயா. அந்த மொமெண்ட் எங்கேயாவது ஃபீல் பண்ணீங்களா? நிறைய இடங்கள்ல ஆரம்பத்தில் சொல்றேன். இந்த கதையை ஃபர்ஸ்ட், இந்த கதைக்கு முன்னாடி நம்ம சண்முகம் வச்சு நான் படம் பண்ணணும் அப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அப்போ நான் ஸ்கிரிப்ட் சொல்லலை. அப்போ கேப்டன் அப்பா இருந்தார் நம்ம படம் பண்ணலான்னு சொல்லும்போது இவரோட ஹைட்டை பார்த்தேன் ஃபர்ஸ்ட். இப்படி பேச வேண்டியதாக இருக்கு, நான் ரொம்ப ஷார்ட்டு இப்படி தான் பார்த்து பேசினேன். ஸோ காமெடி பத்தாது, கொஞ்சம் ஆக்ஷன் வைக்கணும் போல் இருக்கேன்.
அப்போ தான் மேட்ச் ஆகும். ஏன்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கிற ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கணும், நம்ம பயன்படுத்திக்கணும். இவன் ஹைட் இருக்கும்போது ஆக்ஷன் தாராளமாக வைக்கலாம். அப்போ நம்ம எந்த கதையை சரியாக பண்ணலான்னு ஏற்கனவே நான் யோசிச்சு இந்த கதையில் இந்த கதை எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த கதையை அப்படியே தூக்கிறாமல் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆக்ஷன் காமெடி மிக்ஸ் பண்ணும்போது ஸோ ஒரு கேரக்டர் ஐடியா வந்துச்சு. ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு செகண்ட் டைம் தான் அவங்ககிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னேன். சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் அப்பாவோடைய ஃபீல் வந்துச்சு, கேப்டனோட ஃபீல். இன்னொன்று ஃபீல் வர்றதுக்காக நாங்கள் சில வேலைகள்லாம் பார்த்தோம். ஸோ அவர் லுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹேர் இருக்கு காரணமே கொஞ்சம் பின்னாடி அந்த படமும் 90ல நடக்கிறதுனால ஸோ பின்னாடி பழைய கேப்டனை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் தோணுச்சு. அவர் கொடுத்த ஐடியா தான் சொன்னார், கிருதா நடிச்சுக்கிற சார் சொன்னாப்புல. ஸோ அந்த கிருதாவில் அதை மனசில் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். அதை பண்ணிட்டு வைக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஷார்ட் வச்சோன்னே இந்த புருவம் மேலே போயிடும் சல்லுன்னு. நான் சொல்லிவிடுவேன், இந்த புருவத்தை தூக்கணும்னா சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல கொஞ்சம் குறைச்சிக்கல. அவர் அறியாமலே அந்த புருவம் போயிருங்க. ஆமா, நாங்க கண்ட்ரோல் பண்ண நினைப்போம், ஆனா அது போகும். ஸோ அது என்ன, அது ஒண்ணு. அப்புறம் அவர் கண்ணு வந்து க்ளோஸ்அப் வைக்கும்போது தோணுச்சு. அப்புறம் அவர் லெக் ஷாட் வந்து சில ஷாட் ஆக்ஷன்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற பேக் கிக் வைக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல அவருடைய கேப்டனோட ஞாபகம் வந்துச்சு. சீக்வன்ஸ்ல அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸ் எஸ்பெஷலி நான் பார்த்ததுல இது முன்னாடி பண்ண படங்களை விட இந்த படத்துல ரொம்ப எலிகண்டா பண்ணியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப நேச்சுரலா ராவா இருந்தது. ஊர்ல இருக்கிற ஒரு ஏன்னா விஷுவலா ஆர்டிஃபிஷியலா ஒரு ஆக்டர் இருக்கும்போது ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சின்ன மீட்டர் ஆஃப் தயக்கம் இருக்கும். ஆனா இந்த படத்துல இல்ல. அதுதான் கேட்கிறேன், ஹவு யூ எக்ஸிக்யூட்டட் யுவர் செல்ஃப் ஃபார் ஆக்ஷன். அது தெரியும், பிளட்ல இருக்கு. ரொமான்டிக்கலா எப்படி? இல்ல அதுதான் சொல்றேன் இல்லையா, எனக்கு எல்லாமே பொன்ராம் சார் தான் இதுக்கு மெயின். இது நாங்க ப்ரீவியஸாவே நாங்க ஷூட் போறதுக்கு முன்னாடியே ஹி வாண்டட் டு மேக் ஷுர் நானும் ஹீரோயினும் அந்த நீங்க சொல்றீங்களா ஒரு பாயிண்ட் ஒரு செகண்ட் அந்த ஹெசிடேஷன் எனக்கு இருந்துச்சு தான், இவ்வளோ நாள் இருந்தது தான். டே ஒன் நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஹீரோயினும் வந்திருந்தாங்க. அவங்க கூட உட்காந்து 2 பேரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணோம். ஸோ அப்பெல்லாம் எனக்கு அந்த இது இருந்தது. ஸோ டே பை டே டெய்லி பார்க்கும்போது பேசும்போது சீன் ரிஹர்ஸ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சு. ஸோ டெய்லி பார்க்குறவங்க அந்த ஷைனஸ் அந்த இது எல்லாம் போயிருச்சு. ஸோ ஆன் செட்டுக்கு வரும்போது அது இல்லை எங்களுக்கு. ஸோ ஒரு நார்மலா என்ன பொன்ராம் சார் சொன்னாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஹீரோயினுக்கும் சரி எனக்கும் சரி அது மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் இது பண்ணா இவங்க சிரிச்சிருவாங்களோ, இது பண்ணா தப்பாயிருமோ, இப்படி கை வச்சா இங்க ஒரு மாதிரி இருக்குமோன்னுலாம் மைண்ட்ல எல்லாம் இல்லை. இதை சொன்னாங்க, இதை எப்படி பெட்டரா பண்ணலான்னு தான் எங்களுக்குள்ள இருக்கு. சார் அவர் படத்துல 2 ரொமான்ஸ் பண்ணிருக்காரு, தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஹீரோயினோட ஒரு ரொமான்ஸ், உங்க கூட ஒரு ரொமான்ஸ். ஏன் ரொமான்ஸ் வேற, அந்த ஹீரோயின் கூட தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா அங்க ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா. இப்போ சாரோட இருக்கிறப்போ வாட் ஆர் த திங்ஸ் you observed especially as an actor? சார் வந்து யார் கூட இருக்க கோ ஆர்டிஸ்டா இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ரீடேக் வாங்கினாலும் சரி, இல்லை அவங்க ஆக்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, டைலாக் டெலிவர் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னா சார் முன்னாடி அப்போ நாங்கள் எல்லாருமே ஷார்ட்ல இருக்கோம்னா சார் ஃபர்ஸ்டே போயிட்டு அந்த மாடுலேஷன் சொல்லி தருவாரு, இல்லை இப்படி பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாரு. இதுதான் டைலாக், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இதை மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி தருவாரு. ஸோ ஹீஸ் மேக்கிங் ஷுவர் யாரும் அவங்க நடிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது. ஒரு டைலாக் சொல்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு 5 டைலாக் சொல்றவங்களா இருந்தாலும் இவ்வளவு சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிடாம கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றதுக்கு அவர் நிறைய அங்க பண்ணாரு. ஸோ இதான் ஐ லேர்ன்ட். ட்ரைலர்ல ஒரு டைலாக் இருந்தது சார், என்னன்னா மாட்னா பரலோகம், வாழ்ந்தா சொர்க்கலோகம். இது வந்து படத்துல இருக்க ரியாலிட்டியில உணர்ந்த ஃபீல் இருந்தது. எஸ்பெஷலி ஃபார் இயக்குனருக்கு அது நடக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அது சொர்க்கலோகமா இருக்கு. மாட்னா பரலோகம் இருக்கு இல்லையா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பெயின் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. இது ரியல் லைஃப்ல இருந்தே ஒரு இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயமா ஃபீல் ஆச்சு. அப்படியா சார்? மேபி நாங்க வந்து ஒரு மீம்ஸ் இதை கூட கிரியேட் ஆகலாம் நாளைக்கு ஃபியூச்சர்ல. ஸோ அதனால அது உண்மையை ரியாலிட்டியா தான், லைஃப்ல ரிஸ்க்ன்றது தான். ஒன்ஸ் வந்து நம்ம சேஃப்ன்றதே கிடையாது. அதை மாட்டினா பரலோகம், தப்ச சொர்க்கலோகம் தான், ரிஸ்க்கு அப்படிங்கிறது தான். ஸோ நான் டேரக்டர் ஆனதே அப்படி தான். நான் டேரக்டர் ஆனால் சொர்க்கலோகம் சார், டேரக்டர் ஆனால் ஒன்றுமே இல்லை இல்லையா. சரி, டேரக்டராக வர்றதே எங்கள் லைஃபே வந்து பயங்கரமாக ரிஸ்க்கு தான். ஒன்ஸ் ஆனதான். என் செட்டில் நிறைய பேர் டேரக்டர் ஆக முடியாது போயிருக்காங்க, எனக்கு முன்னாடி வந்தவங்க டேரக்டர் ஆயிருக்காங்க. ஸோ இது பயங்கரமாக ரிஸ்க் ஜாப் தான். ஒரு சினிமா படிக்கும் போது மூக்கில் அடிச்சு சார் என்னோட முதல் படத்தில் வந்து சார் படம் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். தோஸ்து படம்
அப்போ வந்து கிளாப் அடிக்கிறதுல ஒரு பிரச்சனை, கையெல்லாம் நடுங்குது எனக்கு. எப்படா அடிக்கிறோம், அப்போ கிளாப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு கிளாப் அடிக்கும்போது சார் இருந்தார், அடிச்சாம ஒரு ஓடு மூக்கல. சார் வந்து அடிக்கல, அடிச்சு உட்காண்டியா. அங்க எல்லாம் சிரிக்கிறது கத்துறாங்க என்னன்னு பார்த்தா சார் நமக்கு திரும்பி நிக்கிறாரு. அது வந்து ஒரு சில டென்ஷன் ஆகி அந்த இடத்த வந்து டென்ஷன் ஆகிக்கிறாம காமெடியா அப்படியே பிரசன்ட் பண்ணி அப்படியே உடனே அடுத்த ஸ்டார்ட் போயிட்டாரு. ஸோ அது ஜாலியாக இருந்துச்சு சார். எப்படி சார் மறக்காம வச்சிருக்கீங்க? கலையோட ஆர்ட் ஃபார்மோட மேஜிக் பாருங்க, திருப்பி அதே இடத்துல இன்னைக்கு டைரக்டரா நீங்க பண்றீங்க. சைக்கிள் தான் ஆமா, எங்கேயாச்சும் ஒரு கனெக்டிவிட்டி வரும். அதாவது இருவர் சந்திப்பதே அரிது இந்த உலகத்தை. எங்கோ பிறந்து இருவர் சந்திப்பதே அரிது இல்லையா? இந்த சந்திப்பு வந்துச்சுனாலே காரணம்லாம் சந்திக்க மாட்டோம். அது என்னுடைய தத்துவம். ஒரு படம் செலிப்ரேட் பண்றப்ப சூப்பரா கொண்டாடுறாங்க, ஒரு படம் சரியா போகலைன்றப்போ அந்த வருத்தம் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி மீண்டு எழுதுறது தான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அப்படியான ஒரு படைப்பு தான் இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ட்ரைலர் டீசர் பார்த்தப்போ. உங்களுக்கு அது பர்சனலா? கண்டிப்பா. அதுதான் இப்போ நான் ப்ரீவியஸ் படங்கள் இட்டு பார்த்து கொஞ்சம் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்காத படங்கள் இருக்கு. நான் திரும்பி மீண்டு எழுணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை டைம் எடுத்துக்கிட்டேன். 1 இயருக்கு மேலே ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் நினச்ச மாதிரி படம் பண்ணணும். அப்போ நான் நினச்ச மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாம் அமைஞ்சாலே ஹிட்டு தான். சம்டைம் அது கிடைக்காது. ஒன்று ப்ரொடக்ஷனில் மிஸ் ஆயிரும், இல்லை ஒன்று ஆர்டிஸ்டில் மிஸ், 2 இடத்துல மிஸ் ஆகும். ஒன்று ப்ரொடியூசர்ஸ் சரியாக நமக்கு செட் ஆக மாட்டாங்க, நான் புரிஞ்சது இல்லாமல் இது ஏன் செலவுன்னு கேட்பாங்க. சில பேர் ஓகேன்னுவாங்க. அது ஒரு இடத்துல. இன்னொன்று ஆர்டிஸ்ட் நம்ம நினச்சதை நடிக்கிற நம்ம கேரக்டர் அப்படியே பண்ணிட்டாங்கன்னா சூப்பர், அதே அடிச்சிடும். அதில் ஏதாவது மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் சில குழப்பங்கள் வந்துடும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ஒன்று நினச்சதான் அந்த கொம்புசி. அது எனக்கு திருப்தியாக நிறைவாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சரியாக எடுத்து வச்சிட்டோம்னா எல்லா ஸ்டெப்பும் சரியாக வந்துடும். சார் சொன்ன ஃபஸ்ட்டு டே எடுத்த சீனே நமக்கு திருப்தி இல்லை, திருப்பி எடுக்கணும்னு நினச்சிட்டாலே அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அங்கே காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா எல்லாமே காம்ப்ரமைஸ் தான். ஸோ சரி பண்ணுறத அன்றைக்கே சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே அந்த வாய்ப்புலாம் இந்த படத்தில் கிடைச்சிது. இந்த தயாரிப்பாளர் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ சண்முகம் அண்ட் சார் இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணனால நான் நினச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டேன். திருப்தியாக திரும்பி அகைன் ஒரு அடி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப எப்படி எங்களுக்கு நிறைவா இருந்ததோ அதே மாதிரி படம் ஆடியன்ஸ்க்கும் நிறைவா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு வேடன் சார்பா தேங்க்யூ பிரதர். தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.